Hi friends, welcome to STM Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நாகூர் vlog தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நாகூருக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போறோம். எங்க ஊர் நாங்க மிட் நைட்ல தான் கிளம்பணும். அதனால அதிகமா நைட்ல வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். காலைல தான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்க இது எங்க ஊர் பஸ். நாங்க மிட் நைட் ஒரு 10 o'clock இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். 10:30க்கு தான் இங்க இருந்தே கிளம்பணும். 10:30 கிளம்பி நம்ம புதுக்கோட்டை அங்கே அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்று தஞ்சாவூருக்கு அந்த சைடு போகிற ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் அங்கே போனதே ரொம்ப விடிய காலையுமே ஆயிடுச்சு. அதைத்தான் இப்போ பார்க்குறீங்க. பாருங்கள், ரொம்பவே கூட்டமும் இல்லை. நான் பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அந்த பூவையும் பாருங்கள், கட்டிக்கிட்டே போனேன். தர்காவுக்கு நம்ம அங்கே போடுறதுக்காண்டி பூ வாங்கிட்டு உதிரி பூ கட்ட முடியலை. அதனால் சரி நம்ம கட்டிகிட்டே போவோன்ட்டு அதையும் நான் கட்டிகிட்டே வந்தேன். இது தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு தான். இது கிட்டத்தட்ட இப்போ இது 1 மணி 1:15 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் சரியாக தெரியலை என்னான்னு. நாகப்பட்டினம் வண்டியில் ஏற வேண்டியது தான். தஞ்சாவூரில் புதுக்கோட்டையிலேருந்து தஞ்சாவூர், தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம். இது எதுக்கு போயிருந்தோம்னா சொல்கிறேன் வாங்க. ஹாசிப்புக்காண்டி தான் இந்த டைம் நாங்கள் தர்காவுக்கே போனோம். வீடியோ முழுசாக பாருன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் எதுக்கு போகணுன்னு. ஆமாம், நல்லா இதாக இருக்கும். நல்லா நாகூரை தர்காவை நல்லா சுற்றி பார்க்கலாம். நீங்களும் நல்லா துவா செஞ்சுருக்கோம், அதையும் பாருங்கள். இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்து வண்டியில் ஏறிட்டோம். நாங்கள் ஏறி உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் அண்ணன் தான் உட்காந்துருக்கோம். பஸ்ஸு ஒரு 1/4 மணி நேரம் நிறுத்தி போட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி அந்த கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துருவோம். எங்கள் புதுக்கோட்டையிலேருந்து கரெக்டாக 140 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 140 150 தான். நல்லா தூங்கிட்டே தான் வந்தான். கொஞ்சம் நேரம் முழிச்சு பார்த்துட்டு தம்பியும் அவனும் சரி, பெரியவனும் சரி, சின்னவனும் சரி முழிச்சு பார்த்துட்டே இருந்தாங்க. அம்மா டயத்தை வேற பார்த்துட்டு எப்போ வரும்னு கேட்டுகிட்டே 2 பேரும் வந்தாங்க. பஸ் எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரெக்டாக மணியை பார்த்தேன் 12:14 என்னமோ ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மணி 1:14 கிளம்பும்போது. 12:14 இல்லை, இன்னும் போய்கிட்டே இருக்குது. ஆனால் நல்லாவே ஸ்பீடாகவே போயிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 ஹவரில் போயிட்டோம் நாகப்பட்டினம் நினைக்கிறேன். 3 ஹவரோ 2.25 மணி நேரமோ இல்லை 3 மணி நேரத்துலேயே நாங்கள் போயிட்டோம். ஸ்டாப் அதிகமாக நைட் நேரத்தில் பேசஞ்சர் அதிகமாக ஏறாதனால நம்ம சீக்கிரமாகவே போயிருச்சு வண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாகப்பட்டினத்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு நாங்கள் காரைக்கால் வண்டியில் ஏறிட்டோம் நாகூருக்கு போகிறதுக்கு. அதுலேயும் ரொம்ப கூட்டம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. நாங்கள் நாகூரில் இறங்கும்போது விடிய காலம் ஒரு 3:15 3 இருக்குன்னு நினைக்கிறேன். 3:15 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இன்னும் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் தான் வண்டி நிற்கிது. 5 நிமிஷம் நின்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இதான் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வண்டி காரைக்கால் வண்டியில் ஏறினோம். காரைக்கால் வண்டியில் அங்கிட்டு ஒரு 7 கிலோமீட்டரா 5 கிலோமீட்டரா அது சரியாக தெரியலை. 10 நிமிஷத்தில் போயிடும் நம்ம நாகூருக்கு. அப்புறம் அந்த வண்டி அதிலே நாங்கள் ஏறிட்டோம். காரைக்கால் வண்டியில் கரெக்டாக அந்த தர்கா வாசல்லே நாகூர் தர்கா வாசல்லே எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. பஸ்ஸு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பஸ்ஸு ஒலைக்கு. விடிய காலங்கிறனால ஆட்களும் நிறையா ஏறலை. ஒரு 10 பேர்கிட்ட தான் நாங்கள் இருந்தோம் பஸ்ஸுலேயே. கரெக்டாக அங்கனே இந்த தர்கா வாசல்லே எங்களை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க. நாங்களும் வந்துட்டோம். பாருங்கள் தர்காவுக்கும் வந்துட்டோம். அப்போவும் நிறைய ஜனங்கள் வர்றாங்க, ஆட்களும் வர்றாங்க. நாங்கள் இப்போ தான் அங்கே உள்ளுக்குறே போகிறோம். இந்த ஹாசிப்பு அண்ணே எல்லோரும் நிற்கிறாங்க. அம்மா பாருங்கள், நல்ல நைட்டு நல்லா பார்க்கும்போதே நல்லா சூப்பராகவே லைட்டெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. எனக்கு அந்த தர்கா வாசலில் கால் வைக்கவுமே ஒரு மன நிறைவாக ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்தது. பாருங்கள் இது 4 பக்கட்டும் வாசல் சிறப்பு என்னன்னா நம்மளுக்கு நாகூர் தர்காவில் 4 வாசல் இருக்குது. எந்த சைடு போனாலும் நம்மளுக்கு கரெக்டாக விடும். அதெல்லாம் அந்த என்னென்ன ஊர் பக்கத்தில் இருக்குது, என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்குதுன்னு அந்த போர்டு நம்ம போனோடனே நம்மளுக்கு அதை பார்க்கும்போதே நம்ம நாகூர் தர்காவில் காலடி எடுத்து வைக்கும்போதே ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு நமக்கு கிடைக்கிது. ஆமாம், அது ஹாசிப்புக்காண்டி தான் இந்த டைமே நாங்கள் போனோம். அதுவும் பிளானே பண்ணலை. சரி போகிற மாதிரி அவசரமாகவே கிளம்பியாச்சு. ஆமாம், எதுக்கு கிளம்புனோன்னு சொல்கிறேன் வீடியோவில் பாருங்கள். இதெல்லாம்
நைட்டு வந்து கரெக்டாக மணி 3:30 3:45 ஆயிடுச்சு. நாங்கள் போகும்போது பஸ்ஸில் பசங்க மட்டும் தான் தூங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் நுழைவாயில நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த தூணு இதெல்லாம் ஃபுல்லாக கடை இருக்கும். நம்ம காலையிலலாம் கடை ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாமே வாங்குகிற ஐட்டம் எல்லாமே இருக்கும். நம்ம என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். ஹாசிப்பு வந்து கொஞ்ச நேரம் நான் டயர்டாக இருக்குன்ட்டு அந்த படுக்கிற லக்கில் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் கொஞ்ச நேரம் பசங்க படுத்தாங்க. அங்கனக்குள்ளே கடையெல்லாம் அப்போவே திறந்து இருந்தது, ஓப்பன் ஆகிருந்தது. வேணுங்கிற ஐட்டம் அந்த ஆட்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஹாசிப்பு வந்து ஒன்று சொல்கிறாரு, பாருங்கள் கவனிங்க என்ன சொல்கிறாருன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து மொட்டை தான் அடிக்க வந்திருக்கோம் நாகூருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சரி மொட்டை அடிச்சிடலாமா? விடிய காலத்திலே மொட்டை அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். விடிய காலம் ஒரு மொட்டை அடித்தோம்னா வந்து இது ரொம்ப வருடம் ஆயிடுச்சு இந்த நேற்று கடன் வச்சு. உடம்பு சரியில்லாமல் போனது. இப்போ கூட ஒரே ஃபீவர், அதனால தான் கூட ஷார்ட்ஸ் எல்லாம் போடலை தம்பி. ரொம்ப ஃபீவரில் கிடந்தான். ஆமாம், அதனால் சரி இதை போய் இந்த நேற்று கடனையும் நம்ம நிறைவேற்ற வந்துடுவோன்ட்டு தான் நாங்கள் போனோம். அதனால தான் ஹாசிப்புக்கு வந்து முடியே இறக்குனது. நம்ம வந்து நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது இதாகும். நம்ம வந்து உண்மையாக வந்து அவங்க எல்லா இடத்துல துவா செய்வாங்க. நம்ம வந்து ஒரே ஒரு மன ஒருமையோட ஒரே சக்தியோடு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எதாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைகள் ஹாஜத்துகள் நம்மளுக்கு 100% நிறைவேறும். நம்மளோட தான் அவங்க வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, நாகூர் காதர் அவுலியாக்கா. ஆமாம், முடி எடுத்தாச்சு. ஹாசிப் தலையை பார்த்துட்டு ஒரே காமெடியாக போச்சு. என் பிள்ளை பார்க்கவும், அம்மா அங்கே பாருங்கம்மா, அம்மா பாருங்கம்மான்ட்டு அதை மொட்டை ராஜேந்திரன் இந்த இப்படி செய்கிற மாதிரியே செஞ்சுட்டு ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். ஒரே சிரிப்பாகவே இருந்தது. காலையில் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நல்லா அங்கே குளத்துலலாம் வந்து அந்த சுத்தம் பண்ணுங்கிறனால வந்து குளிக்க தடைன்னு போட்டிருந்தாங்க. இல்லைன்னா அந்த படிக்கட்டில் வச்சு நம்ம குளிச்சு விடலாம். குளிக்கலை, அதனால் பக்கத்தில் அந்த பைப்பில் தான் தண்ணி குடித்து அவங்க அப்பா குளிச்சு விட்டாங்க. பாருங்கள், பகல் நல்லா ஒரு 6-7 மணி ஆயிடுச்சு. காலையில் பசங்க போய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ஹாசிப்பு. பாருங்கள், முராது ஹாசில்னு போட்டிருக்கு. பொதுவாக வந்து நாகூர் காதர் அவுலியாக்கா நம்ம வந்து அவங்க வந்து டாக்டராக இருந்தவங்க. நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அது கரெக்டாக 100% நடக்கும். நம்ம வந்து மன தூய்மையோட மன ஓர்மையோடு நம்ம கேட்கணும். நான் கேட்ட துவா என்னன்னா, நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்களும் நல்லா இருக்கணும், நம்ம சப்ஸ்கிரைசர்களும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா அண்ணி மற்ற எல்லா உறவுகளும் தம்பி தங்கச்சி எல்லா உறவுகளும் நல்லா இருக்கணும்னா நான் துவா செஞ்சேன். எல்லா இடத்துல துவா செய்ய சொல்லி நான் வந்து துவா செஞ்சேன். உங்களுக்கும் அந்த துவா வந்து சேரும். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த 100% வந்து இந்த துவா வந்து கபூலாகும். நான் வந்து பார்த்துட்டு எல்லாம் நம்ம ஓதிட்டு பாருங்கள், நான் வேணுங்கிற ஐட்டம்லாம் ஜூஸு தஸ்பமணி என்ன வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். சாலுகை எல்லாமே ரேட்டும் கம்மியாக இருக்கும், பார்க்கவும் சூப்பராக இருக்கும். நானும் வாங்கிட்டு கொஞ்சம் வாங்கினேன் எனக்கு தேவையான பொருள். அதுக்கிடையில் பசங்களும் எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு ரொம்ப சேட்டை. அதையும் வாங்கியாச்சு. இவன் தம்பி எனக்கு வந்து மொட்டைபாஸாக இருக்கேம்மா, எனக்கு வந்து கேப்பு வாங்கி கொடுங்கம்மா, அப்பா வாங்கி கொடுங்கப்பான்னு ஒரே இடம். அப்புறம் அவனுக்கு கேப்பு வாங்கி கொடுத்தாங்க அவங்க அப்பா. அதையும் பார்த்தாச்சு. இது வந்து உள்ளுக்குற பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த நாகூர் காதர் அவுலியாக்களும் நாகூர் சாஹுல் அமீது அவுலியாக்களுடைய அந்த அடக்கஸ்தலம் அவங்க அடங்கி இருக்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து நான் கரெக்டாக மணி ஒரு 7 மணி 6:30 மணி தான். நல்லா ஒரு நம்மளுக்கு மன நிறைவாக நம்ம ஓதி துவா ஓதி நம்ம யாசின் இதெல்லாம் நம்ம ஓதி நம்ம துவா செய்கிறது அவ்வளோ ஒரு மன நிம்மதியாக அந்த சாம்பிராணி வாடையோடு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு இது கிடைக்கும், நம்மளுக்கு மன நிம்மதி. நம்ம பாருங்கள், அந்த உள்ளுக்குறெல்லாம் போய் நல்லா துவா செஞ்சுட்டு பசங்க தான் போகலாம், ஆண்கள் தான் போகலாம் உள்ளுக்குற. நம்ம வந்து பெண்கள் வந்து வெளியில் தான் நின்று எப்போவுமே துவா செய்யணும். ஹாஷிப்புக்கு பாருங்கள், சந்தனம்லாம் தடவி விட்டாச்சு. வேறு ட்ரெஸ்ஸும் தம்பி மாற்றிட்டான். மொட்டை பாஸு. ஆமாம், மொட்டை பாஸுன்னா கோவம் வேறு வந்துடுது ஹாசிப்புக்கு. பாருங்கள், அது எவ்வளோ அந்த லைட்லாம் எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வெள்ளியில் வந்து அந்த கதவு அந்த இது ஃபுல்லாகவே நிலைகள்லாம் வந்து வெள்ளி தான். அது அந்த உள்ளுக்குற போய் எடுத்திருக்கான் அவளுக்கு தம்பி. ஆனால் வந்து வீடியோ எல்லாமே அலௌடுன்றாங்க, அதனால் நல்லாவே எடுத்தான். தம்பி தான் எடுத்தான், அதான் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நல்லாவே இருக்குது, வீடியோவும் எடுத்திருந்தது சூப்பராகவே இருக்குது.
நம்ம வந்து நல்லா துவா செய்யலாம். உள்ளுக்குற பாருங்கள், அவங்க தான் நாகூர் காதர் அவுலியாக்கா. மொத்தம் 3 பேர் இந்த சைடு அடங்கியிருக்காங்க. இந்த சைடு நிறையா பேர் அடங்கியிருக்காங்க. நம்ம கேட்குற துவா நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்ம மனசக்தியோட ஒரே ஒரு குறிக்கோளோட, ஒரே எண்ணங்களோட, தூய எண்ணங்களோட நம்ம கேட்டோம்னா 100% வந்து நமக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் அவங்க துவா செஞ்சு நம்மளுக்கு வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க. எப்போவுமே வந்து இப்போ ஒரு பொருள் கேட்டால் நம்ம பசங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க அப்பாட்ட கேட்க மாட்டாங்க, அம்மாட்ட தான் கேட்பாங்க. அம்மா இதை வந்து வாங்கி கொடுங்கம்மான்னு நம்மள்ட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்பாவோட அம்மா தான் நம்மளுக்கு பவர்ஃபுல். அது மாதிரி அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு நம்மளுக்கு வந்து கபூலாக்குவாங்க. பாருங்கள், இதையும் நல்லா பாருங்கள். நல்ல ஒரு மன நிறைவாக இருந்தது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக, ஒரு பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியோடு இருந்தது. நல்லா ஒரு துவா செஞ்சுட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் நல்லா இருக்கணும்னு துவா செஞ்சுட்டு தான் நான் வந்தேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எஸ்டிஎம் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோ வரும். மறக்காமல் கமெண்ட்லேயும் தெரிவிங்க எந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒரு இதாகவே நம்மளுக்கு நல்லா இருந்தது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நாகூர் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ. இதே மாதிரி நீங்களும் கமெண்ட் போட்டால் தான் எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக, எங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாகூரோட நிறையா பார்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரும். அதுக்கு மேலே வந்தாலும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாகூர் பார்ட்டு செம்மையாகவே இருக்கும், எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இன்னும் நிறையா பார்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 8, 9 ஆகவுமே வந்து அந்த கதவை சாத்திட்டாங்க. பாருங்கள், சும்மா உள்ளுக்குற போய் பாத்தியா ஓதலாம். நம்ம கதவே சாத்திட்டாங்க. உள்ளுக்குற பாருங்கள், அதெல்லாம் இப்போ சாத்திட்டாங்க. வெளியில் நின்று நம்ம துவா செஞ்சுட்டு நம்ம வரலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து எப்போவுமே திறந்துருக்குமா, அந்த இது வந்து திறந்து விடுவாங்களாம் சொன்னாங்க. நாங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரி நாங்களும் ஃபாத்தியா ஓத போயிட்டு நாங்களும் நம்ம வாங்கிட்டு போன இதெல்லாம் வாங்கி வச்சு நாங்களும் பூந்தி இந்த வெள்ளை கலரில் உள்ளதெல்லாம் வாங்கி வச்சு பாத்தியா ஓதிட்டு நாங்களும் பாத்தியா ஓதியாச்சு. பாத்தியா ஓதிட்டு இருக்கிறோம். அந்த ஐயா தான் ஓதுனாங்க. அவங்களும் நல்ல ஒரு துவா கேட்டாங்க. மனசு வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. நம்ம வேணுங்கிறது அந்த ஆயத்து குறிச்சி, நம்மளுக்கு கயிறு என்ன வேணுமோ அந்த ஐயாவும் வச்சுருந்தாங்க. நல்லா நம்ம துவா செஞ்சு நம்மளுக்கு இதாக இருந்தது. ஹாஷிப் அப்பா வந்து பூந்தியும் இந்த வெள்ளை கலரில் உள்ளது தான் அந்த பாத்திகா ஓதுறதுக்கு வாங்கியிருந்தாங்க. அந்த ஐயா தான் நம்மளுக்கு துவாவே ஓதுனாங்க. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபாத்தியா ஓதிட்டு சரி காலைல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி காலைல ஆயிடுச்சு, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா புறானா இருந்துச்சு. சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம அந்த புறாவை கொஞ்சம் நேரம் நல்லா ஒரு இதாக புறாவை பசங்க நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்ம நெல்லோ ஏதோ போட்டோம்னா அவ்வளோ ஒரு இதாக ஒற்றுமையாக அது சாப்பிட்றத பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்குது. நம்ம மனிதர்களில் தான் ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. இந்த புறா கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருந்தது. ஆமாம், நம்ம ஒற்றுமையாக வந்து ஒரு மனிதர்கள் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த புறாலாம் எவ்வளோ ஒற்றுமையாக எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிடுதுங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி அங்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இங்கிட்டு வந்தால் ஃபுல்லாக கதை சாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி நம்ம அப்படியே தர்கா விளாக்கு இதோட முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாகூரோட பாட்டு நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறோம். டாட்டா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.